அண்ணாமலை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று பேசுவார். ஒன்னே ஒன்று அவர் சம்மந்தமாக கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது ஒரு 1.5 வருஷம் இருக்கும். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது தவழ்ந்து காலில் விழுந்து இரட்டை கொலை செய்து தற்கூரி பழனிசாமி அப்படின்னு பேசினார் திரு எடப்பாடி அவர்களை பற்றி. இன்று அவரே போய் அவரை தான் முதல்வராக்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்கிறாரு. ஸோ அவரெல்லாம் தினமும் ஒன்று பேசுகிற ஆட்களை பற்றி நம்ம எதுவும் பெருசாக பேச வேண்டாம். இவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டு, அது இரட்டை கொலை செய்து தவழ்ந்து காலில் விழுந்து பதவி வாங்கிய தற்கூரி பழனிசாமின்னு ஒரு மேடையில் லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி ஒரு யூடியூப்ல எல்லாத்துலையும் இன்னும் இருக்குது. அப்படி பேசிய ஒருவர் ஒரே வருஷத்தில் போய் அண்ணன் பழனிசாமியின் கீழ் நான் வந்து அவரை முதல்வராக்க பாடுபடுவேன்னு சொல்கிறத பற்றிலாம் நீங்கள் பொது வாழ்வில் இப்படி ஒரு கேவலமான நபர்களை பற்றி நம்ம பேச வேண்டாம் என்பது தாழ்மையான கருத்து. நான் இன்னும் விஜயும் டிவிக்கேவை இன்னும் அடிக்க ஆரம்பிக்கல. நான் அடிக்க ஆரம்பிக்கல. ஏன்னா தமிழ்நாடு அரசியலில் நான் எப்பொழுதுமே என்னுடைய பேச்சை வந்து மாற்றி பேசக்கூடிய ஆள் கிடையாது. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த முதல் நாள் நான் சொன்ன அதே கருத்தை தான் இன்றைக்கி சொல்கிறேன். அரசியலுக்கு புதியவர்கள் வரணும், எங்களோட ஒருத்தர் கூட்டணி சேரலை அப்படிங்கிறக்காக அப்படியே நான் மாற்றியெல்லாம் பேச மாட்டேன். அவருடைய பாதையில் அவர் போகட்டும். அதே நேரத்தில் இந்த டப்பா இன்ஜின் அப்படின்னு அவர் சொன்னதுக்கான பதிலடி நான் கொடுத்துட்டேன். ஆனால் இன்றைக்கி டிவிக்கேவோ திரு விஜய் அவர்களோ இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அல்லு சில்லுகளை வச்சுக்கிட்டு வம்பிழுத்தாருன்னா என்னுடைய பதிலும் மிக கடுமையாக இருக்கும். அதே பிலோ த பெல்ட் நான் போவேன், விஜய் மேலேயே நான் போவேன். அது வேண்டாம். ஒரு நாகரிகமான அரசியல்னு விஜய் சொன்னனால என்னுடைய பதிலும் இன்றைக்கி நாகரிகமாக இருக்குது. இந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4 கட்சி மாறி வந்தவங்க அவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு பிலோ த பெல்ட் போகணும்னு நினச்சாங்கன்னா அதே விஜய் அவர்களுக்கு, அதே டிவிகேக்கு, அதே பாணியில், அதே பிலோ த பெல்ட்டில் அதை விட சிறப்பாக எனக்கு பதில் சொல்ல தெரியும். வேண்டான்னு நினைக்கிறேன். தோல்வியம் ஏற்பட்டால் மட்டும்தான் இது போன்ற கருத்துக்களை பல பேர் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக திமுகவிடத்திலே பேச வேண்டும் என்பதை பி டீமாக யார் செயல்படுகிறார் என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை பற்றியெல்லாம் கருத்து சொல்வது அவரை போன்றவர்களுக்கு நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. எந்த கருத்தை அவர் வேண்டுமானாலும் சொல்லட்டும். ஆனால் தோல்வி பயம் என்பது அவர்களுக்கு ஏற்பட்ட காரணத்தின் அடிப்படையிலே தான் இது போன்ற கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர, இன்று பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தேர்தல் அறிக்கை என்பது மொத்தமாக கொடுக்கப்பட வேண்டியது. ஒவ்வொரு நாளும் சிந்தித்து தேர்தல் அறிக்கை கொடுக்கிறார் என்று சொன்னாலே எவ்வளவு தோல்வி பயம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி. ஆனால் காலத்தினுடைய கொடுமை காரணமாக அவர் இப்போது கட்சி ஆரம்பித்திருக்கிற நடிகரோடு சேர்ந்து நிற்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. பாஜக தலைமையில் சிலர் அப்படின்னு சொல்லி நடிகர் விஜய் பேச, பாஜக தலைமையில் இல்ல, தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திமுக தலைமை, எடப்பாடியார் தலைவர். இது ஊரறிந்த உண்மை. விஜய்க்கு பாவம் ஒண்ணுமே தெரியாது. அவர் எங்க இருக்கிறாரு, எப்ப விழிக்கிறாரு, எப்ப தூங்குறாருங்கிறது யாருக்கும் தெரியாது. செய்தித்தாள் படிப்பதில்லை, டிவி பார்க்கறதில்ல, ஊடக நண்பர்களை நேரடியா தொடர்பு வைக்கிறதில்ல. உங்க மாதிரி சகோதரர்கள்ட்ட பேசினா தானே விவரம் விளக்கம் தெரியும். அவர் பேசுறது 3-4 பேர் முஷி ருஷி ருஷி இந்த மாதிரி ஆளுகளோட பேசுறாரு. அதுக்கு தகுந்த ரிசல்ட் தான் கிடைக்கும். அதிமுக ஏதோ தாங்களும் இருக்கிறோம் என்பதற்காக முந்தி எடுத்துக்கொண்டு தவணை முறையில் தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாக்குறுதிகள் எல்லாம் கடந்த காலங்களில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே அவர்கள் வண்டியாக வாக்குறுதிகளை கொடுத்தாலும் மக்கள் அவர்களை நம்புவதற்கு தயாராக இல்லை. முன்கூட்டியே இந்த அறிக்கையெல்லாம் கொடுக்கறதுக்கு என்ன சார் காரணம்? தொடர்ச்சி முன்ன இல்லாத பழக்கம் இது. ரெண்டு கட்டமாக சொல்லியிருக்காரு. பதற்றத்தின் உச்சத்தில் இருக்கிறாரு பழனிசாமி, அதனால தான் செய்கிறார். நம்மளுடைய கனவு என்னன்னா, நமக்கு இப்ப பேசினா எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியாது. நீங்க டெல்லிக்கு போனீங்கன்னா நீங்க யாரு? சவுத் இந்தியன். எஸ், ஐ எம் சவுத் இந்தியன். அப்ப அது வட இந்தியா, தென் இந்தியா. அப்ப 2 பாராளுமன்றம் வை. எல்லாத்துக்கும் அங்க வர வேண்டியது இருக்குல்ல, இங்க வை, இங்க ஒரு பாராளுமன்றம் வை. அது மாதிரி உயர் நீதிமன்ற கிளை மாதிரியில் இருக்கு, உச்ச நீதிமன்ற கிளையே ஒண்ணு வச்சிரு. அதிகாரத்தை, நிர்வாகத்தை பரவலாக்கு. அது மாதிரி நீதியையும் பரவலாக்கு. நீ எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கீழே உட்காந்து மேலே உட்காந்துக்கிடுவ. கல்வி மாநிலத்தில் இருக்காது, அதான் அங்க உண்டி வச்சுக்கிருவ. வரி எனக்கு இருக்காது, எல்லாத்தையும் உண்டி வச்சுக்கிருவ. இது கவர்மெண்டா கந்து வட்டி கடையா? என் மொத்த வரியை எடுத்துக்கொண்டு வச்சுக்கிடுவாப்ல. நான் பேரிட காலங்களை கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க. கொடுமையை பாருங்க தம்பி.
என் தலைவன் எனக்கு கத்து கொடுத்தது முட்டுக்கு ஒரு முட்டுங்கிறது பதிலுக்கு பதில் தான், வெட்டுக்கு ஒரு வெட்டுங்கிறது பதிலுக்கு பதில் தான், ஒரு வெட்டுக்கு 100 வெட்டு தான் வெற்றின்னு தான் எனக்கு கத்து கொடுத்தான். நீ என்ன செய்யறியோ அதுக்கு எதிர்வினை தான். நீங்க வாங்கன்னா வாங்க, வாடானா என்னடா. இங்க நாங்க அன்புனா அன்பு 1000 மடங்கு, வன்புனா 1000 மடங்கு வம்பு. இதான் எங்க பழக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.